ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் நல்ல அறிவுத்திறன் வாய்ந்தவராக இருந்தார். ஒரு நாள் அவரிடம் ஒரு பெண் வந்தாள். மன்னா, எனக்கு நீதி கிடைக்க வேண்டும். நேற்று மாலை என் கணவர் ஒரு மரத்தடியில் நின்றிருந்த போது உங்கள் சேவகன் ஒருவன் மரத்தில் இருந்து அவர் மீது விழுந்தான். அதனால் என் கணவர் இறந்து விட்டார். தாங்கள் நஷ்ட ஈடு அளிக்க வேண்டும் என்றாள். மன்னர் அவள் பரிதாப நிலைக்கு இறங்கி, உனக்கு எவ்வளவு பணம் நஷ்ட ஈடு வேண்டுமோ கேள், நான் தருகிறேன் என்றார். பணமா? பணம் எனக்கு எதற்கு? இறந்து போன உயிருக்கு பதிலாக இன்னொரு உயிர் நஷ்ட ஈடாக வேண்டும். என் கணவனை கொன்ற அந்த சேவகனுக்கு மரண தண்டனை தர வேண்டும் என்றாள். அம்மா, அது திட்டமிட்ட கொலை அல்ல, தவறுதலாக நடந்த விபத்து. ஆகவே மரண தண்டனை வேண்டாம் என்று எவ்வளவோ எடுத்துச் சொல்லி பார்த்தார் மன்னர். ஆனால் அந்த பெண் கேட்கவில்லை. கடைசியில் மன்னர், நல்லது, உன் விருப்பப்படியே செய்வோம். அந்த சேவகனுக்கு எந்த மாதிரியான மரண தண்டனை கொடுப்பது என்பதை நானே முடிவு செய்வேன். சேவகன் அந்த மரத்தடியில் நிற்கட்டும். நீ மரத்தின் மேலே இருந்து அவன் மேல் குதி. அவன் இறந்து போகட்டும். என்ன, ஒப்புக்கொள்கிறாயா என்றார். அந்த பெண் திகைத்து போனாள். மன்னர் இப்படி முடிவு செய்வார் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில் கிடைத்தவரை லாபம் என்று நினைத்து நஷ்ட ஈடாக பணம் பெற்றுக்கொண்டு போனாள். பழிக்கு பழி என்பதை விட மன்னிப்பே சிறந்தது.